Assalamualaikum and hi viewers. Welcome to Hana's Semi Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல கீ ரைஸ் நெய் சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெய் சோறு செய்யறதுக்கு நான் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி 1 நறுக்கி வச்சிருக்கேன். மல்லி புதினா ஒவ்வொரு கப் எடுத்துர்க்கேன். பெரிய வெங்காயம் 2 பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமா, பட்டை சின்ன துண்டு, ஏலக்காய் 3, கிராம்பு 7 எடுத்துர்க்கேன். பச்சை மிளகாய் 4, கட்டியான தேங்காய் பால் 500 ml எடுத்துர்க்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், பே லீவ்ஸ் 1, முந்திரி பருப்பு 10, கிஸ்மிஸ் 10 எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம ஒரு பேன்ல நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஊத்திக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெய் சோறு செய்யற பாத்திரத்துல நெய் 75 ml, எண்ணெய் 50 ml ஊத்திக்கலாம். இது சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுல ரம்ப இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நமக்கு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை அடங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. புதினா இலையை சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுல தக்காளி பழம், பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்து திரும்பவும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுல கட்டியான தேங்காய் பால் 500 ml இருக்கும், 3 கப் இதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது 5 கப்பு, 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி அளவுனா நான் 7 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். எனக்கு இந்த அரிசி கொஞ்சம் நின்று வேகும் அப்படிங்கிறதுனால நம்ம 7 கப் தண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதுல நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது கொதி வரணும். நமக்கு கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ இதுல அரிசியை இதுல போட்டுடலாம். போட்டு லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க. திரும்பவும் மூடி போட்டு மூடிடுங்க. நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன், அதனால இதுல உள்ள ஹோலை நான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு 3/4 வேக்காடு நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்போ இதுல மல்லி இலை போட்டுக்கலாம். போட்டு லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்ட வேண்டாம், நமக்கு அரிசி உடைஞ்சிரும். அதிகமா கிண்டுனா லைட்டா கிண்டி விட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு திரும்ப ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க நமக்கு நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுல ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இது நான் வெங்காயம் பொரிச்செடுத்த வெங்காயம் நான் இதுல சேர்த்துக்கிறேன். இது கண்டிப்பா சேர்க்கணும்ட்டு இல்லை, இது வேண்டானா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இது கார்னிஷ்காக நான் சேர்த்துருக்கேன். மல்லி இலை போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரா சுவையான நமக்கு கீ ரைஸ் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கீ ரைஸ் நமக்கு இப்போ பரிமாற ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இத பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு கீ ரைஸ்க்கு மட்டன் கறியும் தயிர் சம்பலும் நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ஹனா சமையல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்படிக்கு நாவின் நரம்புகள் நடனமாட நற்சுவை உணவுடன் உங்கள் ஹனா சமையல் ரெசிபி.